இந்த உள்ளம் கேட்குமே மோர் அப்படின்னு பெப்சிக்கு அட்வர்டைஸ் பண்றான். இந்த உள்ளம் கேட்கட்டுமே மோர், நம்ம மோரை குடிங்கடா, அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பெப்சியை போய் கோக்கு பெப்சியை குடிச்சோம்னா அதுல இருக்கக்கூடிய பிசினஸ், அதுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நம்ம எலும்பு வரைக்கும் கெடுத்துரும். பல ஆராய்ச்சிகள், யார் ஒருத்தன் அதிக கொக்கோ கோலா அதிக பெப்சி குடிக்கிறானோ அவனுக்கு வரக்கூடிய மாரடைப்பு, அவனுக்கு மிக முக்கியமா வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பினுடைய சுண்ணாம்பு தன்மையை குறைக்கிறது, இது எல்லாமே இன்னைக்கு ஆவணப்படுத்திருக்காங்க. நமக்கு தாகமா இருக்கா, முதல்ல தேவை தண்ணீர். முதல்ல தண்ணி குடிப்போம், ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிப்போம். அதுக்கப்புறம் பதநீர் சொன்னாங்க, இளநீர் சொன்னாங்க, மோர் சொன்னாங்க, நீராகாரம் சொன்னாங்க, பழச்சாறுகள். இது போதும் நமக்கு. ஒருபோதும் நமக்கு இந்த ஃபிஸி ட்ரிங்க் கோகோ பெப்சியோ நமக்கு தேவையில்லை. இவையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு அத்தனை பாக்டீரியாக்களையும் அழிச்சிடும். வயிற்றுக்குள்ள நல்லது செய்யற பாக்டீரியா ப்ரோபயோட்டிக் பூராத்தையும் காலி பண்ணிடும். நம்ம அதை குடிச்ச உடனே வயிறு வேண்டான்னு சொல்லி அந்த காற்றை வெளியேற்றுது. வேண்டாம் அப்படின்னு உடனே கோகோ பெப்சியை குடிச்சா யாவனு ஏப்பம் வர்றதுக்கு காரணம் செரிச்சு சம்மதமாகி வர்றதில்லை, வேகமா வெளித்தள்ளுது அந்த கார்பன் டை ஆக்சைடை. வேகமா உடல் வெளித்தள்ளக்கூடிய விஷயத்த நம்ம போய் பாட்டில் அடைச்சு ஃபிஸி ட்ரிங்கா குடிக்கிறோம். ஒருபோதும் நீங்கள் அதுக்குள்ள போகாதீங்க. அது ஒரு விளையாட்டா, அது ஒரு ஃபன்னா, அது ஒரு சந்தோஷமா நினைத்து பண்ற விஷயம் யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கேடான நோயை கொண்டு விடக்கூடிய தன்மை இருக்கு. ஜங்க் ஃபுட்டுக்குள்ள போகாதீங்க.